பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். கமலஹாசன் தயாரிப்பு நிறுவனத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறார். அந்த படத்துக்கு டைரக்டர் சுந்தர் சி. ஏற்கனவே இதுக்கு நிறைய டைரக்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு. அதில் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் ரஜினி அப்படி இரண்டு பேரையுமே வைத்து இயக்குவார் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பு இருந்தது. அவரும் அந்த கூலி படம் ரிலீஸ் டயத்தில் அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல் இதில் சொல்கிற லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரியிலேருந்து திடீர்னு சுந்தர் சி டைரக்ஷன் அப்படின்றாங்களே, என்ன காரணம்? ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய யூத் டைரக்டர்ஸாக தான் பார்த்து கமல்ஹாசனும் அப்படி தான் நடிக்கிறார், ரஜினிகாந்தும் அப்படி தான் நடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு 90களில் இருந்த சுந்தர் சி எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு ரஜினிகாந்த் படத்தை இயக்குவது? இல்லை, முதல்ல கமல் ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான செய்திகள்லாம் வந்துச்சு. அதை ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. கமல்ஹாசனே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறோம். ரஜினிகாந்தும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நாங்கள் ரெண்டு பேரும் படம் பண்ணுறோம், டைரக்டர் கதையெல்லாம் முடிவு பண்ணல அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் கமல்ஹாசன் தயாரித்து நடித்த தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலே அவர் கடனில் இருக்கிறார் கமல்ஹாசன். இப்போ ரஜினி இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்ட பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட். எப்படி சம்பளங்கள் பெருசாக இருக்கும், பெரிய டேரக்டர் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய கடனில் இருக்கிறாரு, ஃபினான்ஸ் கிடைக்கிறதுக்கு சிக்கலில் வரும். அதனால் அடுத்தடுத்து மூவ் ஆகி போகிறதெல்லாம் இதாக வரும். அப்படின்றதுனால உடனே ஷார்ட் டைம் ஒரு படம் பண்ணுவோம். கமல் ஒரு சிக்கலில் இருக்கார், அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, அதுக்கு இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டைம் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேர் பண்ணுற ப்ராஜெக்டை தள்ளி வச்சுருவோம். 2027, 28 அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இமீடியட்டாக ஒரு ஷார்ட் டைமில் ஒரு படம் பண்ணுவோங்கிற பிளான் பண்ணுறாங்க. ஓகேன்ற முடிவு பண்ணுறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன், அப்புறம் கமல்ஹாசன், ரஜினிகாந்தோடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினி, இவங்க ரெண்டு பேரையும் கோ ப்ரொடியூசராக போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு சைலண்ட் ப்ரொடியூசராக இருக்கார் ரஜினிகாந்த். அப்படி தான் பார்க்கணும். இதில் என்னென்னா பொண்ணை கொண்டு உள்ளே வச்சுட்டு இப்போ கமல்ஹாசன் 150 கோடி ரூபா கடன் இருக்கார், இவர் ஒரு 150 கோடி ரூபா 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா 100 கோடி ரூபா கடன் தான் வாங்கணும். அப்போ அதுக்கு வட்டி, ஒரு படம் ப்ராசஸ் முடிஞ்சு வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு, 100 கோடி ரூபாய்க்கு 1 வருஷத்துக்கு வட்டி நான் நிற்கும். அப்போ ஏற்கனவே கடனில் இருக்கார். அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுன்றதான் படமே பண்ணுறோம். கமல்ஹாசன் ஒரு சிக்கலில் இருக்கிறாரு, ஒரு நண்பராக இருக்கார், அவருக்கு உதவி பண்ணணும்னு தான் படம் பண்ணுறோம். அது நேரத்தில் நம்ம மேலும் கடன் கேட்கக்கூடாது. அப்போ ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மாதிரி சைலண்டாக போவோம். ராஜ்கமலில் பண்ணால் கூட இணை தயாரிப்பாளராக இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வர்றாங்க. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இப்போ ரஜினிகாந்த் நடிக்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்க, சுந்தர் சி டைரக்ட் பண்ணக்கூடிய படம். இந்த படத்துக்கு சுந்தர் சி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே எப்படி வர்றாரு? ஏப்பா அவர் தான் ஃபீல்டுலே இல்லை, பெரிய டேரக்டர் கிடையாது, நீ கரண்டில் ஆறாறு சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டாங்க, இவர் எப்படி உள்ளே வந்தாருங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஆனால் சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் 94, 93 இன்றைக்கி வரைக்கும் ஒரு 30 வருஷம் அவர் காலகட்டத்தில் டேரக்டர் யாருமே இன்றைக்கி சினிமாவில் இல்லை. ஆனால் அவர் கரண்டில் இருக்கிறார். இந்த பேய் சீரியஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அரண்மனை 1, 2, 4ன்னு. இந்த 4 அரண்மனை 4 கூட பெரிய லெவலில் லாபம் கொடுத்தப்படும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகத ராஜா பெரிய கிட்டு. அப்போ தயாரிப்பாளருக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறார். இல்லை, இந்த கான்செப்டும் யோசிச்சிருப்பாங்களா? ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த படம் ரிலீஸே 12 ஆண்டுகள் கழிச்சு வருது, ஆனாலும் படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்போ சுந்தர் சி ஒரு சரியான தேர்வாக இருப்பாங்கன்னு அந்த கண்ணோட்டத்திலையும் எடுத்து, அதுவும் ஒரு கண்ணோட்டம். ரெண்டாவது, இது பட்ஜெட் வைஸ் படம். ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும், சொன்ன டேட்டில் முடிக்கணும், இழுத்து விட்டுறக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டர்கிட்ட பெரிய சிக்கல் என்னென்னா, கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ நாளில் முடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எடுத்த படத்தை போட்டு காட்டணும். இதெல்லாம் தயாரிப்பாளருக்கு பண்ண மாட்டோம். நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு பிரபலமான ஒரு டேரக்டர்கிட்ட போய் நீங்கள் எத்தனை நாளில் படம் முடிப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு. எனக்கு தெரியாது, நான் எடுத்துகிட்டே இருப்பேன், 200 நாள் எடுப்பேன், 250 நாள் எடுப்பேன், படம் எனக்கு எப்போ போர் அடிச்சா தான் நிப்பாட்டு வைக்கிற மாதிரி பண்ணுறாரு. சரி, எடுத்த படத்தை போட்டு காட்டுங்க அப்படின்னா அதுவும் காட்ட மாட்டாங்க. இதெல்லாம் சிக்கல் இருக்குது. ஆனால் சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு படத்தை ஆரம்பித்தார்னா சொன்ன நேரத்தில் கரெக்டாக முடிச்சுடுவார், செலவு வைக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் பெரிய நடிகர்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. கார்த்திக் நமக்கு தெரியும், கார்த்திகை பற்றி சமீபத்தில் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு செய்திகள். அவர் எப்படி ஷூட்டிங் லேட்டாக வருவார், நிறைய விஷயங்கள் நடத்துவார். அப்படிப்பட்ட கார்த்திக்கோட நிறைய படங்கள் பண்ணவர் சுந்தர் சி. உள்ளே தெளித்தார், மேட்டுக்கூடி, கண்ணனர்வான், வரிசையாக நிறைய படங்கள் கார்த்திக். அப்போ கார்த்திக்கை வச்சே ஒரு மெயின்டைன் பண்ணி வேலை வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லான படம் பண்ண டேரக்டராக இருந்தார்னா இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டர், ஆர்டிஸ்ட் பேஸ்ட் டேரக்டர். கமல்ஹாசனை வச்சு அன்பை சிவன் ஒரு படம் பண்ணுறாரு, ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் பண்ணுறாரு. இன்றைக்கி கரண்ட்டில் அவருக்கு ஒரு பிஸ்னஸும் இருக்குது. அவர் படம் பண்ணார்னா ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்குது. ரெண்டாவது, செலவு இழுக்க மாட்டார், சொன்ன நேரத்தில் முடிச்சிடுவார், ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ண அனுபவம் இருக்குது. அப்படிங்கும்போது அவரை சூஸ் பண்ணுறாங்க. கரெக்டான சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காமன் செட்டுக்காக, ஒரு கடனுக்காக பண்ணப்பட்ட படத்தில் பெரிய செலவு இழுத்து விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு பட்ஜெட் 100 கோடி ரூபான்னு போட்டிருக்கோம், 150 கோடியில் நிப்பாட்டுறாங்க. சின்ன சின்ன படங்களே இன்றைக்கி பெரிய பட்ஜெட்டில் நிப்பாட்டி விட்டுறாங்க. அப்போ பட்ஜெட் வைஸு சொன்ன நேரத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான கதையும் இருக்கணும், ஒரு ஃபேமிலி ஹியூமர், அது எல்லாத்துக்கும் சரியான ஆளில் சுந்தர் சின்னு பார்க்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து
ட்ரக்கு மாஃபியா அண்ணாத்த இந்த பக்கம் பேட்டை அப்படின்னு வரிசையாக அண்ணாத்த கூட கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்ட் படம். இந்த கூலியாக இருக்கட்டும், ஜெயிலர் 2 இருக்கட்டும், பேட்டையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கணும். ரஜினி ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய இருப்பாங்க. அவங்க ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவருக்கே அப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக ஃபேமிலியோட போய் உட்காந்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கு சுந்தர்சி கரெக்டாக இருப்பார். அப்படி சுந்தர்சியை சூஸ் பண்ணுறாங்க. சுந்தர்சி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வர்றாரு. இப்போ வர ஜனவரி மாதம் அந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்லாம் மற்ற டீட்டெயிலாம் ஏற்கனவே விட்டுட்டாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதை போட்டுட்டு படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர் மிடில் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளி இல்லைனா பொங்கல்னு அவங்க ஒரு டேட் போட்டிருக்காங்க. அங்கே ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேயே பொங்கல் ரிலீஸ்னு போட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளிக்கே கூட அவங்க படம் முடிஞ்சதுன்னா வரதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்றாங்க. இப்போ ஜெயிலர் 2 நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 அநேகமாக இந்த மாதம் எண்டில் முடிஞ்சிடும். படமே மொத்தமாக முடியுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அவர் ஓய்வில் இருக்கார். ஓய்வுக்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது முடிச்சதுக்கு பிறகு அடுத்து அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அடுத்து தான் இருக்குது. இந்த நடிகை கௌரி கிஷன் ஒரு ப்ரெஸ் மீட்டு படம் ரிலீஸ் தொடர்பாக ஒரு யூடியூபர் கேட்ட கேள்வி ஒரு பெரிய அளவுக்கு 2 நாள் சோஷியல் மீடியாவில் ஒரு புயல் அடிச்சு இன்னைக்கு ஓஞ்ச மாதிரி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்குது, ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த யூடியூபர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதில் கௌரி கிஷன் நின்ன அந்த ஸ்டாண்டு அவர் ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது தான் எல்லாரும் பாராட்டக்கூடிய சோஷியல் மீடியா அதற்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. இன்னைக்கு சமூகத்தில் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் பெரிதாக இருக்கிறது அப்படி தான் பார்க்குறாரா? இல்லை, கண்டிப்பாக. முதல்ல நீங்கள் அவர் யூடியூபர் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு தினசரி நாளிதழில் 30 வருஷம் வேலை பார்த்த ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். அப்புறம் அவர் பதவியிலேருந்து அங்கே விலகிட்டார். வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார். அந்த யூடியூப் சேனல் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி சினிமா நிகழ்ச்சிகளை கவர் பண்ணி போடுறாரு. அவரும் நிகழ்ச்சி பண்ணுறார். அப்படி ஒரு நடத்துகிறார். அவர் வந்து யூடியூபர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. இது என்ன நரேஷன் செட் பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூபர் விஸ் பத்திரிகையாளர்லாம் வந்து இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க, யூடியூபராக இருக்கிறதுனால பண்ணுறாங்கனால அதை அப்படி ஒரு நரேஷனை பார்க்குறாங்க. அதாவது யூடியூப்னா ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணுறதா வச்சுக்கிறாங்க. பத்திரிகையாளராக இருக்கட்டும், மீடியாவில் இருக்க ஆட்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்கன்றாங்க. இவரே 30 வருஷம் பத்திரிகையில் ஒரே பத்திரிகையில் அப்ப இந்த பத்திரிகையாளர் அடையாளம் வரக்கூடாது அப்படின்றது ஒரு சில வரக்கூடாதுங்கிற திட்டமிட்டே தான் அவர் யூடியூபர்னு போடுறாங்க. அவர் யூடியூபருங்கிற பதவி அவருக்கு இப்போ வந்த பதவி. அவர் 30 வருஷமா ஒரு தினசரி பத்திரிகையில் இருந்தவர். அவர் அப்படிப்பட்ட நபர் தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்த விஷயமே வேற. ஆக்சுவலாக அந்த படத்து இந்த அதர்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதில் வந்து என்ன கேட்குறாருன்னா ஹீரோட்ட கேட்குறாரு, ஹீரோயினை தூக்குன மாதிரி இருக்கீங்களா, அவங்க குண்டா இருந்தாங்களா, ஒல்லியாக இருந்தாங்களா, எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து அதுக்கு வந்து ஒரு கட் ஆயிடுச்சு. இது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த பொண்ணு படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வேறு ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வீடியோவை இங்கே சம்மந்தப்பட்ட இந்த ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஆட்கள்லாம் காட்டுறாங்க, பாருங்க பற்றி இந்த பொண்ணு பேசியிருக்கு அப்படின்னு. இது சம்மந்தமாக அடுத்து படத்தினுடைய ப்ரீவியூ ஷோ நடக்குது. ப்ரீவியூ ஷோ முடிஞ்சதுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இவர் உட்காந்துருக்காரு. அப்போ இவர் என்னை பற்றி ஏன் இப்படி பேசுறீங்க, மன்னிப்பு கேளுங்கிற மாதிரி இவர் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் தான் கேட்டேன், உங்கள் மூஞ்சி கூட எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அப்படி கேட்டிங்களா அப்படின்னோடனே ஆமாம் நான் தான் கேட்டேன், என் வீட்டை பற்றி உங்களா அப்படி வாக்குவாதமாகுது. நம்ம வீடியோலாம் பார்த்தோம். அதுக்கு போன பிறகு மன்னிப்பு கேளுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இடத்துல அந்த பொண்ணு நடந்துக்கின்ற விதம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நடந்தது. அத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, அத்தனை மைக் இருக்குது, அத்தனை கேமரா இருக்குது, ஓடிட்டு இருக்கு. எந்த பயமும் சலனமும் இல்லாமல் அவர் சத்தமாக பேசுகிறார். நீங்கள் சத்தம் போடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் பேசி முடிச்சோன்னே பேசுகிறேன்னு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பார்த்துச்சு. கிட்டத்தட்ட அவருக்கு ஆதரவு இன்னொரு பக்கமும் ஒரு குரல் வரும். ஆமாம், அவருடைய ஆதரவாளர் தான். ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஒரு 2-3 பேர் அவருக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபரே ஒரு பத்திரிகையாளர் சங்கம் வச்சிருக்காரு, சினிமா ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒரு சங்கம் வச்சிருக்காரு. 2 பிரிவாக இருக்குது. ஒரு பிளவில் ஒரு தலைவராக இருக்கார், தலைவரோ செயலராக இருக்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க முடியும், சினிமா நடிகிட்ட என்ன கேட்க முடியும், நான் உங்கள்ட்ட ட்ரம்பை பற்றி மோடியை பற்றி தான் கேட்க முடியும், எந்த மனநிலையில் இருக்கார். அப்போ ஆணாதிக்கிய மனப்பான்மையோட ஒரு பக்கம் இருந்தால் கூட நடிகர்களுக்கு எந்த விதமான அடிப்படை அரசியல் புரிதலும் இருக்காது. இல்லை அப்படி எடுத்துக்கிறதா, இல்லைன்னா பெண்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாது, இல்லை நடிகைகளுக்கு அரசியல் தெரியாது அப்படின்ற கோணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார் 99% சினிமா கூடிய ஆட்கள் எல்லாமே படித்த ஆட்கள். சினிமாவுக்கான படிப்பு இன்னைக்கு ஊருக்கு வந்துருச்சு. விஷுவல் கம்யூனிகேஷன் முன்னாடி ஃபிலிம் இன்ஸ்டியூட் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த பொண்ணு விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் கோர்ஸ் ஏதோ பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தெளிவாக அவ பேச முடியாது. ஏன்னா ஜேர்னலிசம் அன்எத்திக்கல் அப்படின்னு சொல்றது, நான் ஜேர்னலிசம் படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அந்த. அதனால வந்து என்னன்னா அது நீங்க அண்டர் எஸ்டிமேட் யாரையும் பண்ணாதீங்க. நீங்க எல்லாருக்குமே படிக்கிறாங்க, எல்லாமே ஓப்பனா இருக்கு. அப்போ அதை வந்து அந்த கேள்வியை முதல்ல தப்பு. அரசியல் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேட்கறது தப்பு. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு சினிமா துறையிலேருந்து பலரும் வந்து கடும் கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. பல நடிகர்கள் ஆதரவாக பேசினாங்க.
தொடர்ந்து சமூக வலைதளங்கள் எதிர்ப்பாக பேசினாங்க. சோசியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக கருத்துக்கள் கொண்டிருக்கும் போதே அவர் அருகில் உட்கார்ந்துருக்கிற அந்த படக்குழுவினர் அமைதி காத்தது குறித்து அவர்கள் மேலேயும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண முடியாமல் தடுமாறி இருக்காங்க. அது என்ன செய்யறதுன்னு அவங்க ரியாக்ட் பண்ண முடியாமல் தடுமாறி இருக்காங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். அவங்க இல்லை இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குது, நடந்த சம்பவம் இது எப்படி பார்க்கணும்னா இந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குங்கிறத பார்க்கணும். அன்னைக்கு ஒரு பிரிண்டிங் மீடியா மட்டுமாக இருந்திருந்ததுன்னா இந்த செய்தி இவ்வளோ பெருசாக இருக்காது. அந்த பெண் மனவருத்தத்தோடு இருக்கும். இன்னைக்கு சமூகம் வெளியில் வந்துருச்சு. சமூக ஊடகங்கிறது எல்லாமே நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டாக பார்க்குறோம். அப்படிங்கும்போது இன்னைக்கு அது சம்மந்தமாக நான் ஏதாவது பேசியிருந்தது மன வருத்தமாக இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வளர்ந்துருக்கு. ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்வையும் மாறி இருக்கு. ஆண் பெண்ணுங்கிற பார்ஷியாலிட்டி மாறி இருக்குது, ஜெண்டர் பார்ஷியாலிட்டி மாறி இருக்குது, சினிமா நடிகர் மற்ற அரசியல்வாதிங்கிற பார்ஷியாலிட்டி மாறி இருக்குது. முதல்ல மனிதர்கள் அடிப்படை மனிதனுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுங்க அப்படிங்கிற பார்வை வந்திருக்குது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக தான் பார்க்கப்படுது. ஜனநாயகன் படம் போஸ்டர் வெளில வந்திருக்கு. அதாவது இந்த கரூர் சம்பவம் எந்த அளவுக்கு விஜய் அமைதி காத்தார், போய் பார்க்கவில்லை அப்படின்னாங்க, அப்புறம் வீடியோ காலில் பேசினார், அவங்களே இங்கே வர வைத்து பேசினார், இந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக ஓடிட்டு இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் இந்த வேகம் காட்டினது ஜனநாயகன் படம் ப்ரமோஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே திட்டமிட்டது கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக பண்ணணும்னு நினச்சது. இந்த கரூர் இன்சிடென்ட்னால கொஞ்சம் அது மாட்டிக்கிச்சு. இப்போ அது வேகம் எடுக்கிறது, ஏன்னா ஜனவரி 9 ரிலீஸ் படம் அப்படின்னாக்க அதோடைய ப்ரமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முதல் போஸ்டர் வெளியே இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் படம் அப்படின்றதுக்கான ஒரு லுக் அந்த போஸ்டரில் தெரியுது. பாடல் வெளியீடு எப்படி ஜனநாயகன் 9 ஜனவரி 9 அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்திலேயே படம் முடிஞ்சு 6 மாதம் ஆகுது. அவங்க தேர்தல் நேரத்தில் இந்த படம் வரணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க, ஒரு தாடி வச்சு எல்லாரும் அவரை தொட்டு பார்க்குற மாதிரியான போஸ்டர். அப்புறம் நாளைக்கு ஒரு சின்ன ட்ரெய்லர் ஒன்று கட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆக்ஷன் படம். பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தான். அதில் கொஞ்சம் இந்த அரசியல் போர்ஷன் பகவந்த் கேசரியில் இல்லை. இவங்க அந்த அரசியல் போர்ஷன் மட்டும் சேர்க்குறாங்க. இவர் முதலமைச்சராக பதவி வைக்கிற மாதிரி அந்த சிம்பிள்லாம் காட்டுறாங்க, கை காட்டுறாரு மக்கள் மத்தியில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இதில் ஒரு வலுவான ஒரு அரசியல் போர்ஷன் இருக்குது. அதை தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி அனிருத் மியூசிக்கில் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறப்ப எப்பயுமே அவருடைய ஓப்பனிங் சாங் இருக்கும் இல்லையா, அவருடைய பெர்மனண்ட்டாக ஓப்பனிங் சாங் இருக்கக்கூடிய அதே வைப்போட ஒரு பாட்டு பார்க்குறப்ப அவர் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை அனிருத் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றா அடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது முதல் கட்டமான ப்ரமோஷனுக்கு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களில் வரிசையாக வரும். அப்படி. நன்றி.